அன்பர்களே, 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க. उन्होंने यहां बताया कि गल्फ वॉर के कारण, अमेरिका और ईरान के युद्ध के कारण भारत में पेट्रोल के दाम बढ़ गए. அவர் சொன்னாரு, இந்த வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக இங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல் இவற்றின் விலை எல்லாம் மிக மிக அதிகமாக விலையேறி கொண்டிருக்கிறது, அரிதிலும் அரிதாக கிடைக்காமல் போய் கொண்டிருக்கிறது என்று கூறி சென்றிருக்கிறார். भाइयों बहनों, उनकी बात तो सही है. पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं. मगर राहुल बाबा, वो भारत में नहीं, पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए. ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 458 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. டீசல் விலையும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 520 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அது இந்தியால இல்லைங்க, நீங்க எப்பவுமே நேசித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான்ல தான் அவ்வளவு விலை விக்குது, இந்தியால அந்த விலை விக்கலைங்க. नरेंद्र मोदी जी के शासन में पूरी दुनिया में पेट्रोल डीजल की किल्लत है. घर से काम करने के ऑर्डर हुए हैं, 3 दिन का सप्ताह बना दिया है, दाम आसमान को छू रहे हैं. मगर भारत में सबको पेट्रोल और डीजल मिल रहा है और दाम भी नहीं बढ़े हैं. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். உலகம் முழுமையிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை, யாரும் அலுவலகத்துக்கு போக முடியல, வார நாட்கள் 3ஆக குறைக்கப்பட்டு விட்டன, எல்லாரும் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்க என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் அரிதிலும் அரிதாக வண்டி வாகனத்திற்கு கிடைக்காத சூழல் நிலவுகிறது. ஆனா இந்தியால அப்படி இருக்கா? இந்தியால விலை உயர்ந்திருக்கா? நம்ம மோடி அவர்கள் ஆட்சியில பெட்ரோல் டீசல் மக்களுக்கு எளிதில் எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது, விலை 1 ரூபாய் கூட ஏறல. भाइयों बहनों, हमारी एनडीए सरकार में मोदी जी ने एसर का लैपटॉप बनाने का फैक्ट्री पुदुचेरी में लगाया है. 1 साल के 3 लाख लैपटॉप बनाने का काम ये फैक्ट्री करेगी और इसी तर्ज पर आने वाले दिन में एक पूरी औद्योगिक वसाहत, इंडस्ट्रियल कॉरिडोर हम पुदुचेरी में बनाएंगे और पुदुचेरी को ब्लू इकोनॉमी का हब भी बनाएंगे. அன்பர்களே, புதுச்சேரி ஒரு சாதாரண மாநிலமாக அல்ல, தகவல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிக அருமையான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே தகவல் தொழில்நுட்பம் ஐடி செக்டார்னு சொல்றோமே, அதுல மிகப்பெரிய உயரம் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம புதுச்சேரியில தான் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் மடிக்கணினிகள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே அதை தயாரிக்கிற ஃபேக்டரி, அதே போல இன்னும் பல்வேறு ஐடி செக்டார்ல, தகவல் தொழில்நுட்பத்தில் புதுச்சேரியை ஒரு முன்மாதிரி முன்னேறிய மாநிலமாக மாற்ற நாம் உறுதி பூண்டிருக்கிறோம். भाइयों बहनों, हमने हमारे घोषणा पत्र में मछुआरे के फिशिंग बैंड सहायता को 8,000 रुपये से 8,000 रुपीज से इंक्रीज कर 12,000 रुपीज तक पहुंचाने का निर्णय किया है. புதுச்சேரியோட வாழ்வாதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் உதவி தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. पीएम किसान को 6,000 रुपया से बढ़ाकर 9,000 तक ले जाएंगे. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவி தொகை 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. लिंगारेड्डी पालियम और अरियूर मिलों को पीपीपी मॉडल से फिर से विकसित करने का काम
एनडीए की सरकार करेगी। லிங்கரெட்டி பாளையம் அப்புறம் இங்க இருக்க அரியூர்ல இருக்கிற தொழிற்சாலையை பிபிபி மாடல் தனியார் கூட்டமைப்பு மாடல் மூலமாக மீண்டும் புனரமைத்து செயல்பட வைக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். हर महिला किसान को एक दुधारू गाय और 2 दुधारू बकरी भी देने का काम हमारी पुदुचेरी सरकार करेगी। விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒரு பால் தரும் பசு அல்லது 2 பால் கொடுக்கும் ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். भाइयों बहनों, हमने पुदुचेरी के विकास के लिए ढेर सारे आयोजन करे हैं। दूसरी ओर पाकिस्तान के पेट्रोल के दाम को भारत का समझने वाले राहुल बाबा है। मैं आप सभी से अपील करने आया हूं कि फिर से एक बार एनडीए की सरकार बनाइए। हमारे ए नमः शिवायम जी को बहुत बड़े मार्जिन के साथ यहां से एमएलए बनाकर भेजिए। இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறையாக பார்த்து வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து புதுச்சேரியை முன்னேறிய மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா உங்க ஊருக்கு வர்ற ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை பார்த்து அங்க ஏறி இருக்க விலைவாசியை பார்த்து இங்க தேவையில்லாம பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த புதுச்சேரியின் வளர்ச்சி மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், இந்த கடந்த 5 ஆண்டு கால தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றி தொடர வேண்டும் என்றால், என் கண் முன்னாடி இங்க நின்று கொண்டிருக்கிறாரே நம்முடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், அவரை மீண்டும் மிக பெரிய அளவிலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை தந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். मुझे बताओ, कमल के निशान पर 9 तारीख को बटन दबाएंगे क्या? 9ஆம் தேதி தாமரை சின்னத்தில் வாக்கை அழுத்துவீர்களா? नमः शिवायम को बड़े बहुमत से जिताएंगे क्या? நமச்சிவாயம் அவர்களை பெரிய வெற்றி பெற செய்வீர்களா? சொல்லுங்க. रंगा स्वामी जी के हाथ मजबूत करेंगे क्या? ரங்கசாமி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவீர்களா? नरेंद्र मोदी जी के हाथ मजबूत करेंगे क्या? நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ। 2 கரங்களையும் உயர்த்துங்க, கடைசி வரைக்கும் எல்லாரும் உயர்த்துங்க, உரத்த குரல்ல சொல்லுங்க और प्रचंड आवाज से बोलिए, जय श्री राम, ஜெய் ஸ்ரீராம், जय जय श्री राम, भारत माता की वंदे वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। वणक्कम। நன்றி, வணக்கம்.